மனைவி என்பவள் உன்னுடைய ஜீவிய கால சிநேகிதி, லைஃப் டைம் ஃப்ரெண்டு. ஒரு லைஃப் டைம் ஃப்ரெண்டு மேடைக்கு வரையில் எந்திரிச்சு கும்பிடணுமா இல்லையா? இது ஏமா நான் எந்திரிச்சு கும்பிட்டோன்னா நீங்கள் எல்லாரும் கைதட்டி சிரிக்கிறீங்க. நீங்கள் வீட்டில் யாரும் மனைவி முன்னாடி உட்கார்றதே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஜீவிகால சிநேகிதி சார். யூ ட்ரீட் யுவர் வைஃப் ஆஸ் யுவர் லைஃப்ஸ் ஃப்ரெண்ட். ஜீவியகால சிநேகிதின்னு சிந்திச்சதற்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது யாரு? திருவள்ளுவர். உடம்போடு உயிரிடை அண்ணன். அது மாதிரி நட்புனா அப்படி இருக்கணும். அந்த நட்பின் அடிப்படையில் அவர் என்ன பாராட்டினார். அப்புறம் என் பொண்ணு குரு ஞானாம்பிகா. சரி, அந்த பேரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். குருன்னா ஞானம் இருக்கணும், ஞானம் இல்லாமல் குரு இருக்கக்கூடாது. குரு அவங்க அப்பா அம்மாவை நான் கும்பிடுறேன், இந்த பேர் வச்சிருக்காங்க மத்தியா. ஒரு பெண் குழந்தை பிறந்தா அன்னைக்கு முந்தானத்து ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், பாப்பா வாட் இஸ் யுவர் குட் நேம் அப்படின்னு. சிஸ்ரியா. வாட் சிஸ்ரியா? ஐம் சாரி, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் யுவர் நேம். நோ அங்கிள், நத்திங் ஸ்ட்ரேஞ்ச், சிசேரியனில் பிறந்தேங்கிறா. சிசேரியனில் பிறந்தா சிசிரியான்னு வச்சிருக்காங்க. அது வரைக்கும் நான் நசிரியா தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிள்ளை என்னடான்னா சிசிரியாங்க. பேர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, குரு ஞான அம்பிகை. குருவால் கிடைத்த ஞானம், ஞானத்தால் கிடைத்த அம்பிகையின் பாதம். குரு ஞானாம்பிகா. அந்த பொண்ணு ஏதோ ஒரு வரலாறு மாதிரி டேட் வைஸா, ஐயா 2003 நம்ம பேசணும் இல்லையா, எனக்கு பேசணும், எனக்கு ஒரு கழுதையும் ஞாபகம் இல்லை, பேசணுங்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்கு. 2003 பேசணும் இல்லையா, 2016 சாட்சியாவரம் பேசணும் இல்லையா. அந்த மழை பெஞ்ச அன்னைக்கு குடிகார பயலுக 2 பேர் குடிச்சிட்டு நிற்கிறான், கரண்ட் வேற போயிடுச்சுன்னு நாங்கள் சொன்ன போது, நீங்கள் எவ்வளவு பதர்னீங்க, உங்கள் அப்பா ஸ்தானத்தில் வச்சு என்ன பார்க்குறேயா, உங்களை பார்க்குறேயா அப்படின்னு சொன்னபோது எவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் இன்றைக்கு சொல்கிறேன், கபிலாவை வைத்து கொண்டு சொல்கிறேன், குரு ஞானாம்பிகாவை வைத்து கொண்டு சொல்லுகிறேன். எனக்கு 2 பசங்க, புரியுதுங்களா? அவங்க 2 பேரையும் நான் வளர்க்கலை, அவனுகளா வளர்ந்தாங்க. நான் வளர்க்குறேன்டா உங்களைன்னு சொன்னாலும் அவன் என்ன சொல்லியிருப்பான், தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். எப்படி வளரணுங்கிறது எங்களுக்கு தெரியும், நீ என்ன பெரிய வளர்க்குறது. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை, இப்போ கூட காரில் வரையில் என் மனைவி சொல்லி கொண்டு வந்தார்கள், ஒரு வீடுன்னு சொன்னால் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கணும்னாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. இருந்தாலும் இளைஞர்களுக்கு பிரார்த்தனை செய்கிற போது ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அல்லது 2 பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொன்னபடி கேட்குங்க. பாப்பா சண்டை கண்ட போகிற வழியில் சண்டைன்ற நடந்துன்னா அந்த இடத்துல நிற்காத பாப்பானா அப்படியே ஒப்ளைஜ் பண்ணுவா பொம்பளை பிள்ளை. நம்ம பையன் போகிற வழியில் சண்டை எதுவும் இருந்தால் அந்த இடத்துல நிற்காதப்பா அப்படின்னா சரிப்பான்னு சண்டையை இழுத்துட்டு வருவான். என்னடா சண்டையை இழுத்துட்டு வரேன்னு, நீ என்னப்பா சொன்ன, சண்டை நடக்கிற இடத்துல நிற்கக்கூடாதுன்னு தானே சொன்ன, சண்டையை இழுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லல பசங்க. என் பையன்லாம் அப்படி தானே,
சடார்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறான். ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். டாடி, ஐ லவ் அன் ஆஸ்திரேலியன் கேர்ள். ஒரு ஆஸ்திரேலியா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை மறு வார்த்தை சொல்லலையே, ஓகேன்ட்டேன். சத்தியமாக சொல்கிறேன். ஏன் நான் போய் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணக்கூடாது. அந்த கபிலா சொன்ன மாதிரி அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. எங்கள் அப்பா முன்னாடி எனக்கு 62 வயசு ஆகிற போது கூட எங்கள் அப்பா முன்னாடி நான் நின்று பேச மாட்டேன். அவருக்கு 82 வயசு, 90 வயசு இருக்கிறதுல எனக்கு 62 வயசு. உட்கார்றாம்பார், நின்று தான் பேசுவேன். என்ன கேட்குறாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நகண்டுருவேன். இப்போ பையன் அப்பா தோள் மேலே கை போட்டுக்கிட்டு, ஏப்பா உங்களுக்கு நயன்தாரா பிடிக்குமா சமந்தா பிடிக்குமா அப்படின்னா, சரி அப்போ இவர் நல்ல தகப்பனாக இருந்தால் என்ன சொல்லணும்? டோன்ட் ஆஸ்க் ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ் அப்படி சொல்லணுமா இல்லையா பையன்கிட்ட? இவர் திரும்பி பார்க்குறார். ஏன்னா அந்த விசினிட்டியில் மனைவி நிற்கிறாளான்னு பார்த்துட்டு, அந்த பக்கத்தில் எங்கனையாவது மனைவி இருக்கிற அந்த அம்மா கிச்சனில் ஏதோ சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கு. சமந்தா தான்டா. உடனே மகன், எனக்கு சமந்தா பிடிக்காது, நயன்தாரா தான் பிடிக்கும். அப்பாவும் பிள்ளையும் உருப்படுங்கிறீங்க, இல்லை அந்த குடும்பம் தான் விளங்குங்கிறீங்க. எங்கள் அப்பா முன்னாடி நின்று பேச மாட்டேன். இப்போலாம் அப்பா ஐ வாண்ட் டு மேரி அன் ஆஸ்திரேலியன் கேர்ள். ஓகே, கேரி ஆன். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, 20 வருஷம் 30 வருஷம் கழித்து நான் தான் அன்னைக்கு சின்ன பிள்ளைத்தனமாக உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்களாவது எனக்கு அறிவுரை சொல்லி திருத்திருக்கலாமே அப்படிலாம் என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. திஸ் இஸ் யுவர் டெசிஷன். அதனோட விளைவுகளை பூரா நீ தான் பார்த்துக்கணும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? குழந்தைங்க அப்படி ஆயிட்டாங்க. பசங்க, குறிப்பாக பசங்க. நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிடுறேன். பசங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்துன்னு நீங்கள் படிக்கவோ வேலைக்கோ போனீங்கன்னா, அங்கே இருக்கிற பொண்ணுங்களை காதலிக்கணும்னு நினச்சிங்கன்னா 1க்கு 10 தடவை யோசிச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா இப்போ அங்கே ஒரு கல்ச்சர் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த ஃபாரின் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இந்திய பசங்களை பார்த்து காதலிக்கிறதாக ஒரு மோகத்தை ஊட்டி கல்யாணமும் செய்து கொண்டு கரெக்டாக 2 வருஷத்தில் டிவோர்ஸ் கேட்குறா. சார், அது விளையாட்டு நகைச்சுவை சங்கமாக இருந்தாலும் சீரியஸ் மெசேஜாக சொல்கிறேன். 2 வருஷத்தில் டிவோர்ஸ் கேட்குறா. குழந்தை இருந்தால் ரொம்ப லாபம், சொத்து இருந்தால் அதை விட ரொம்ப லாபம். இந்த ட்ரெண்ட் இப்போ இன்டென்சிஃபை ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த திசைக்கு வேலைக்கு போனாலும், எந்த திசைக்கு படிக்க போனாலும், இந்தியாவில் இருக்கிற பெண்களையே திருமணம் செய்து கொண்டு அவஸ்தைப்படுங்கள். ஏன்னா இந்தியன் அவஸ்தை இஸ் பெட்டர் தேன் ஃபாரின் அவஸ்தை. அதுக்காக தானே சொல்கிறேன். ஆனால் நான் கிராண்ட் பண்ணிட்டேன். ஆனால் என் பையன் ஆஸ்திரேலிய பொண்ணை கட்டிக்கிட்டதில் எனக்கு ஒரு பெரிய லாபம். ஏன்னா மாமியா மருமக சண்டை எங்கள் வீட்டில் கிடையாது. ஏன்னா என் மனைவிக்கு ஆங்கிலம் தெரியாது, அவளுக்கு தமிழ் தெரியாது. அந்த பொண்ணுக்கு அவள் அப்போ ஒரு 15 நாளைக்கு ஒருத்தர, அங்கிள் ஐ வாண்ட் டு டாக் டு மை மதர் இன் லா. நான் ஓ நைஸ், வெரி நைஸ், கம் ஆன் கேரி ஆன் அப்படின்னு கை கட்டினேன். வேடிக்கை நடக்க போதில்ல. ஆண்டி ஹவ் ஆர் யூ? எஸ் ஐ ஆம் யூ. அவ அதுல ஒரு பிலாசபியை பிடிச்சா. யார்? என் மருமக. இவ தெரியாம என்னமோ வளர்ற. அவர் சொன்னார்ல ஆங்கிலத்தில் தப்பு தப்பா பேசிடுவாங்க அப்படின்ட்டு. ஹவ் ஆர் யூனா எஸ் ஐ ஆம் யூ அப்படின்னு இவ சொல்ல, அந்த பிள்ளைக்கு சந்தோஷம். ஓ, மை மதர் இன் லா ஐடென்டிஃபைஸ் ஹெர்செல்ஃப் வித் மீ.
அதாவது எஸ் ஐ ஆம் யூனா என்ன அர்த்தம்? நான் தாண்டி நீ அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஆகா என் மாமியா நான் தான் நீன்னு சொல்லிட்டாங்களே. இது விவரம் இல்லாம நடந்த தத்துவம். பெண் குழந்தை இருந்ததுன்னா நம்ம சொன்னதை கேட்கும். அதுலேயும் இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கு, அதையும் சொல்லணும்ல. பொம்பளை பிள்ளைகளும் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஷட் அப், யார அப்பாவை, அது இருக்கு. ஆனால் ஒரு 80% வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அடக்க ஒடுக்கமாக இருக்கிறாங்க. இப்போ கபிலாலாம் வந்து நின்று பேசுகிற போது ஒரு அழகாக அமைதியாக அமெரிக்கையாக அப்படி நின்று பேசுனாங்க பார்த்தீங்களா நம்ம குரு ஞானாம்பிகா. அதனால் இந்த பிள்ளைகள் நல்லா பேசி உயரத்துக்கு வருவதை பார்க்கிற போது ஒரு தகப்பனாக நான் மகிழ்கிறேன். ஏன்னா பாரதிக்கு பசங்க கிடையாது. அவன் என்ன உருகி உருகி எழுதியிருக்கிறான் பாருங்க. மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடின்னு பாருங்க. நீங்க அந்த வரிய நீங்க ராத்திரி ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்து எல்லாரும் தூங்கின பிறகு அந்த வரிய ஆத்மாவை வச்சு வாசிச்சு பாருங்க. மூளையை வச்சு வாசிக்காதீங்க, மூளையை வச்சு வாசிக்காதீங்க, ஆத்மாவை வச்சு வாசிச்சு பாருங்க. மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய இதை விட உச்சத்தில் வச்சு பாராட்ட வேற எவனாலையும் முடியாது. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு எழுதுனான். அப்ப அந்த பொம்பளை பிள்ளைய எப்படி உள்ளங்கையில் வச்சு தாங்கி இருக்கிறான் பாரதி. அதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை இவங்கெல்லாம் பேசுகிற போது என் பிள்ளைங்க, எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இருந்து என்னை பாராட்டினா எப்படி இருக்குமோ அப்படி உணர்ந்தேன். அதனால் நம்ம கபிலா, குரு ஞானாம்பிகா எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வார்த்தைகளுக்குள்ளே இவ்வளவு வாஞ்சையை வைக்க முடியுமா? வைக்க முடியும் என்று 3 பேரும் நிரூபித்திருக்கிறார்கள். பூசி கணேசன் ஐயா, குரு ஞானாம்பிகா, கபிலா 3 பேரும் பேசிய பேச்சுகளிலே வெறும் வார்த்தை அல்ல, வாஞ்சையினுடைய அடையாளமாக வார்த்தைகள், அன்பினுடைய அடையாளமாக வார்த்தைகள். அதுவும் பூசி கணேசன் ஐயா சொல்லுவோம், இவர் காகம் உட்காருகிற சிலை அல்ல, மேகம் உட்காருகிற சிலை. ரெண்டும் மேகமோ காகமோ என் சிலையில் உட்கார்ந்தா உட்கார்ந்தது தெரியாது. நம்ம சிலையை கருப்பாத்தானே செய்வாங்க. ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சிவப்பா செஞ்சாலும் செய்வாங்க. கருப்பாக தானே செய்வேன். கருப்பாக செஞ்சால் கருப்பாக இருக்க மேகம் வந்து என் மேலே உட்கார்ந்தா என்ன, கருப்பாக இருக்கிற காகம் வந்து உட்கார்ந்தா என்ன? அவர் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? மேகம் என்பது உயர்வின் அடையாளம், காகம் என்பது தாழ்வின் அடையாளம். உயரமான சிந்தனைகளை சொல்லுவார். அது எவ்வளவு கவித்துவமாக சொல்கிறார் பார்த்தீங்களா அது. அப்புறம் இந்த ஆங்கிலத்தில் என் பையன், என் மாணவன் எழுதின லீவ் லெட்டர் ஒன்று சொன்னார் பாருங்க, அதில் அவர் ஒன்று விட்டுட்டார். அவன் என்ன எழுதுனா, as I am suffering from my brother's marriage, அவர் சொன்னது I grant you leave for 2 days அப்படின்னு பிரின்சிபாலுக்கு இவன் லீவு கொடுக்குறான். ஆக்சுவலாக அவன் என்ன எழுதியிருந்தான்னா, as I am suffering from my brother's marriage, I humbly request you to leave the college. அதுதான் அவன் உண்மையாகவே ஏன்னா என்கிட்ட படித்த பையன்ல. பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு திட்டுறார். வாட் நான்சென்ஸ், வாட் இஸ் திஸ்? நீ தானே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற, என்னையா எழுதியிருக்கிறான்? ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷில் ஒழுங்கா தெரியல. ஹி வாண்ட்ஸ் மீ டு லீவ் த காலேஜ்.
நான் யார் யார் கால கையெல்லாம் பிடிச்சி பிரின்சிபல் ஆனேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த பேர் சும்மா ஒரு கடிதாசில் போ காலேஜை விட்டு போங்கிறான். வடிவேலு சொன்ன பாருங்க, உங்களை சொல்லலை, அந்த பயலை சொன்னேன். நான் அவனை கூப்பிட்டு வாடா, ஏன்டா இந்த மாதிரி இப்படிலாம் எழுதுற, என்கிட்ட காட்டிட்டு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். என்னடா எழுதுற, சஃபரிங் ஃப்ரம் ஹெட் ஏக்கு, சஃபரிங் ஃப்ரம் ஸ்டமக் பெயின், ஓகே. இது என்னடா சஃபரிங் ஃப்ரம் பிரதர்ஸ் மேரேஜ்னா, சார் ஐ ஆம் ரியலி சஃபரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ் சார். என்னடா அப்படின்னா, என்னடா சார், ஒரு பொண்ணை நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன் சார், அந்த பொண்ணை எங்கள் அண்ணனுக்கு பேசி முடிச்சுட்டாங்க சார். இப்போ எங்கள் அண்ணன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் சார். இப்போ என் காதலி எனக்கு அண்ணி ஆக போகிறா சார். இப்போ சொல்லுங்கள் சார், am I not suffering from my brother's marriage? அண்ணா நாங்கள் எஸ் 10%, ஓகே, ஆமாம், யூ ஆர் ரியலி சஃபரிங். சரி, நீ சஃபரிங் சரிடா, ஒய் ஷுட் த பிரின்சிபல் லீவ் த காலேஜ்? அவர் பிரின்சிபாலாக இருக்கிற காலேஜில் மாணவனாக இருக்கிற நான் வேதனையில் இருக்கையில் அவர் என்ன பிரின்சிபலாக இருந்து கிழிக்க போகிறாரு? போச்சொல்லியா? அப்படி நிறைய எழுதுவானுங்க. என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து 30வது நாளோ 40வது நாள் டு யூ ஃபாலோ மீ அப்படின்னு பசங்கள்கிட்ட, எஸ் சார் வி வில் அப்படின்னா, டென்ஸ் சிக்கலாக இருக்கே. டூ யூ ஃபாலோ மீ அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படின்னா பாடத்தை கவனிக்கிறீங்களா, நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு அர்த்தம். ஒரு பையன் இருந்துருச்சு, எஸ் சார் வி வில் அப்படிங்கிறான். வாட் யூ மீன் பை த ஒய் டு யூ யூஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அண்ணா? நான் காலேஜ் முடிஞ்சு ஸ்கூட்டரில் வீட்டுக்கு போகிறேன்ல, பின்னாடியே வராங்க. அதான் டூ யூ ஃபாலோ மீனா எஸ் வி வில் ஃபாலோ யூன்னு ஏன் பின்னாடியே வரான். ஏ வாட் ஆர் யூ டூயிங்னா வி ஆர் ஃபாலோயிங் யூ. அந்த அர்த்தத்தில் சொல்லலடா, இப்படி இருப்பான். கரெக்டாக 3வது நாள் வேலைக்கு சேர்ந்து 1970 வேலைக்கு சேர்ந்து 3வது நாள் ஒரு வகுப்புக்கு போகிறேன். அந்த வகுப்பில் கிளாஸ் முடிச்சுடுறேன். ஏன்ட்ட பூசி கணேசன்ட்ட எல்லாம் என்ன ஒரு சிக்கல்னா, நாங்கள் ஒரு இலக்கியம் நடத்தினா, அந்த இலக்கிய நாடகமோ கதையோ நாவலோ நடத்தினா அதில் வர்ற பாத்திரமாகவே நாங்களே மாறிடுவோம். கிங் லியர்னா நான் தான் கிங் லியர், மெக்பத்னா நான் தான் மெக்பத். அப்படியே உணர்ச்சிகரமாக செத்தா சாவுற மாதிரிலாம் அப்படிலாம் நடித்து கிடிச்சு நடத்துவோம். நடத்தி முடிச்சுட்டு எனி டவுட்ஸ் அப்படின்னு, சார் ஐ காட் ஏ டவுட் சார். ஒரு பையன், சார் உன் அறிவு தாகத்தை நினச்சா எனக்கு புல்லரிக்குதுப்பா. வாட் இஸ் யுவர் டவுட்? எப்போ சார் ரிட்டையர் ஆவீங்க? 3வது நாளுங்க. எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது, நான் எவ்வளோ நம்பிக்கையோடு அந்த வேலைக்கு போயிருக்கேன். 3வது நாளில் எப்போ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ வேதனையை நான் கொடுத்துருந்தா அவன் அப்படி கேட்டிருப்பான். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே வர்றோம். தலைப்புன்னு ஒன்று கொடுத்தோம்ல, அது என்ன, மகிழ்ச்சி மந்திரம். மகிழ்ச்சி மந்திரத்தில் முதல் மந்திரம் இதுதான். ஒன்று சொல்லிடுறேன், ஏன்னா தலைப்பே பேசலைன்னு வந்துடக்கூடாது. அது இந்த காலத்தில் தலைப்பு பேசணும்னு அவசியமும் கிடையாது, ஆனால் தலைப்பு பேசணும். வேத மந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது, தெரியுமா? எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற ஒரு சட்டம் வச்சுட்டாங்க. வேத மந்திரம்னா அது ஒரு புனிதமானது, அது செக்டுக்கு தான் தெரியும்ட்டான். வேத மந்திரம், காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் மந்திரம். வேத மந்திரங்கள்லேயே ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம் எது? காயத்ரி மந்திரம். அதை விட பவர்ஃபுல் மந்திரம் ஒன்று இருக்கு, தலையணை மந்திரம்.
ராத்திரி ஒரு 10:30-11 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டு படுத்த பிறகு கணவனும் மனைவியும் அவங்க ரூமுக்குள்ளே போய், அந்த காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் வெத்தலை மடித்து எங்கள் தாத்தா சொல்லி சொல்லி அழுவார். அவர் வயசான ஒரு என்கிட்ட சொல்லி சொல்லி தோளில் படுத்து அழுவார். டேய் பேராண்டி, என்ன தாத்தா உங்கள் பாட்டி என்ன பண்ணா தெரியுமா? நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதும்பா. அப்படி சொன்னான்னா ஏதோ தப்பாக சொல்ல போகிறான்னு அர்த்தம். அவதாண்டா எனக்கு வெத்தலை மடக்கி கொடுப்பா. அந்த காலத்தில் சாப்பிட்ட உடனே வெத்தலை போடுவாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்ட உடனே மாத்திரை போடுறோம். சாப்பிட்ட உடனே டப்பா நிறைய மாத்திரை வச்சுருக்காங்க. ரயில்ல எல்லாம் ட்ரெயின்ல எல்லாம் வரையில் பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிட்றான், வயசானவங்களாம் சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே டபார்னு பெட்டியை திறக்கிறான், மாத்திரை உள்ளங்கை நிறைய காபாக். உங்கள் பாட்டி தாண்டா எனக்கு வெத்தலை மடக்கி கொடுப்பா. வெத்தலை எடுத்து நல்லா தடவி இப்படி கவுத்தி போட்டு என்னை பார்த்து மொதல் நாள் கேட்டா, மொதல் நாளுங்கிறது ஞாபகம் வச்சுங்க, மொதல் ராத்திரி மொதல் நாள் கேட்டா நரம்பை எடுத்துறவான்னு. நான் வெத்தலை நரம்புன்னு நினைச்சு சரின்னு சொல்லிட்டேன்டா. அன்னைக்கு குனிஞ்சவன் தான்டா, நரம்பு எடுத்துட்டாடா. இது இது எதுக்கு வந்தது இது? இதுதான் வந்து தலையணை மந்திரம். மோர் எஃபெக்டிவ் தேன் காயத்ரி மந்திரம். அதனால நீங்க அதுக்காக மனைவி பேச்சை கேட்காமலும் இருக்கக்கூடாது. மனைவி பேச்சை கேட்கலாம். இவர் எங்கள் ஐயா டெல்லி கணேஷ் நல்லா சொன்னார். பூசி கணேசன் ஐயா ரொம்ப தன்மையான மனிதர். யார்கிட்டையும் இயல்பாக பேசுவார். யார்கிட்டையும் இயல்பாக தான் நடிகர். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, அவரை நடிக்க வைக்கணும்னு ஒரு டைரக்டர் முடிவு பண்ணார்னா அவருக்கு செலவே கிடையாது. ஒரு பனியனும் ஒரு வெள்ளை வேட்டியும் இருந்தால் போதும். அதான் அவர் காஸ்டியூம். எந்த ரோலும் ஃபிட் ஆகும். அது குறிப்பாக அந்த சிந்து பைரவியில் அந்த மிருதங்க வித்வானா வந்து குடிப்பழக்கம் இருக்கிறதுனால சிவகுமார் விலைக்கு வச்சிருவார். அது வந்து அவர் சொல்கிறாரு, ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நீ அவர் வீட்டு வாசலில் வந்து உட்காந்து, டைரக்டர் சொல்லியிருக்கார் பாலச்சந்தர், நீ அவர் வீட்டு வாசலில் வந்து உட்காந்து மிருதங்கம் வாசிச்சுக்கிட்டே பேசணும் அப்படின்ட்டு. டெல்லி கணேஷ் ஐக்கியூ அதிகம். அவர் கேட்டிருக்காரு, மிருதங்கம் வாசிச்சுக்கிட்டே வசனம் பேசினா வசனம் கேட்காதே, மிருதங்க சத்தம் தானே இருக்கு. ஓ அப்படி ஒன்று. அப்போ என்ன செய்யலாம்? ஒன்று செய்வோம், கொஞ்ச நேரம் எஃபிஷியண்டாக மிருதங்கம் வாசிக்கிறேன், அப்புறம் ஒரு 2 டைலாக் பேசுகிறேன், அப்புறம் மறுபடியும் வாசிக்கிறேன். அப்போ பாலச்சந்தர் சொன்னாரா, கணேஷ் இது ரொம்ப நல்லா இருக்கடா, இப்படியே வச்சுக்குவோன்னாரான். ஒரு மிகச்சிறந்த டைரக்டருக்கு ஆலோசனை சொல்ல வல்லவர் டெல்லி கணேஷ். அவர் சின்ன சின்ன ரோல் செஞ்சாலும் செம்மையாக செஞ்சார். பெரிய பெரிய ரோல் செஞ்சால் யார்? அவரும் ஒன்று சொன்னார், என்கிட்ட ரொம்ப நாள் பேசிக்கிறார், ஃபோன்ல எல்லாம் பேசுவார், சில டிப்ஸ்லாம் கேட்பார். இந்த முதல் ராத்திரி எங்கள் தாத்தாவுக்கு வந்த மாதிரி அவர் முதல் ராத்திரியை பற்றி சொன்னார். என்ன நடந்திருக்கு? ஒரு வல்லநாடு மாமனார் வீட்டில் அது அந்த முதல் ராத்திரி அன்னைக்கு அவங்க போய் தங்க வேண்டிய அந்த அறையில் ஃபேன் இல்லை. அந்த காலம். உடனே ஒரு டெல்லி கணேஷ் சித்தப்பா, அது என்ன என் பிள்ளைக்கு வந்து ஃபேனு கூட இல்லாத ஒரு ரூமை ஒதுக்கி இருக்கிறீங்க, ஃபேன் இல்லாத ரூமுக்கு அவன் போக மாட்டான். இவர் என்கிட்ட சொல்றாரு, நான் போகணுமா வேண்டாமான்னு இவரா தீர்மானிக்கிறது?
இது மேலே பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ரூமில், மேலே பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பால் சம்பளம் அது. இவ போகக்கூடாது, போக மாட்டான் என் சித்தப்பா. அப்படின்னு இவர் மேலே போயிருக்கார். இவருக்கு என்னன்னா ஒரு சின்ன லைட்டாவது ரூமில் இருக்கணுமா, இல்லைன்னா தூக்கம் வராதான். இப்போ இறந்து போகிற வரைக்குமே அப்படித்தானா. அந்த ரூமில் போனால் லைட் இல்லையா, கருங்கும்முன்னு இருக்கான், ரொம்ப இருட்டாக இருக்கு. ஐயோ எனக்கு பயமாக இருக்குமே அப்படின்னு கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்திருக்காரு. அந்த ரூம் வாசப்படியில் அவர் மச்சினை உட்கார்ந்துருந்துருக்கான். இவர் கேட்டாராம், ஏன் மாப்பிள்ள நீ எதுக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற? இல்லை மாமா, அந்த ரூமுக்கு கதவுல தாழ்பா கிடையாது, அதனால எங்கள் அப்பா தான் சொன்னார் அவங்க 2 பேரும் வெளியே வர்ற வரைக்கும் நீ காவலா வாசலில் உட்காந்துருன்னு. சார் இது அவர் சொன்னபோது நான் என்ன ரசித்தேன்னா, அப்படி ஒரு இழை பிசகுச்சுன்னா வக்ரமாயிரும் இந்த செய்தி. ஒரு இழை பிசகுச்சுன்னா ஒரு வார்த்தை தப்பா வந்து விழுந்துன்னா ஆபாசமாயிரும். ஆபாசமாக வல்ல, வக்ரமாக வல்ல ஒரு செய்தியை நகைச்சுவையாக சொல்ல வல்லவர் டெல்லி கணேஷ். புரியுதுங்களா? அவருக்கெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து, அவரெல்லாம் மரித்து விட்டார் என்று சொல்வதில் அர்த்தமே கிடையாதுங்க. கலைக்கு மரணம் இல்லை என்றால் கலைஞனுக்கும் மரணம் இல்லை. பேசிட்டு போகலாம். மகிழ்ச்சி மந்திரத்தில் நம்பர் 1 எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்னு கேட்டானா, உங்களை யாரு டென்ஷன் படுத்தினாலும் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இதான் மகிழ்ச்சி மந்திரம் 1. உங்களுக்கு டென்ஷன் பண்ணணும்னே வருவானுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கூலா இருங்க, கலெக்டடா இருங்க, காமா இருங்க, அமைதி பேலன்ஸ்டா இருங்க. என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்கு தான் அவன் கேட்குறான். சார் எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்டு? அது கேட்கல, கிண்டலு கேலி. சார் எப்போ ரிட்டையர்மெண்ட்டு அப்படிங்கிறான். நான் என்ன பண்ணேன், அதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. சார் இன்னைக்கு இருக்கிற டீச்சர்ஸுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எது இருக்கணும்? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும். ரகு என்ன கேட்ட? சார் எப்போ ரிட்டையர்மெண்ட்டுன்னு கேட்டேன் சார். செகண்ட் இயர் தானே நீ? ஆமாம் சார் செகண்ட் இயர் தான். ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் எத்தனை அரியர்ஸ் வச்சுருக்க? சார் 4 சப்ஜெக்டில் அரியர் இருக்கு சார். எப்போ அந்த 4 சப்ஜெக்ட் அரியரையும் நீ கிளியர் பண்ணுறியோ அப்போ தான் நான் ரிட்டையர் ஆவேன். அவன் ஃப்ரெண்டே துள்ளி குதிச்சு எந்திரிச்சு சொல்லிட்டான், சார் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது சார், நீங்கள் சிரஞ்சீவி சார். என்னைக்கு இவன் கிளியர் பண்ண? டென்ஷன் ஆகாதீங்க, மேனேஜ் பண்ணுங்க. ஒரு சிச்சுவேஷனை மேனேஜ் பண்றதுல தான் மகிழ்ச்சி இருக்குது. எந்த சிச்சுவேஷனும் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரியே வராது. வருமா? வாழ்க்கையில நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குமா? நடக்காது. ஒரு பஸ்ஸில் ஏறி போன சார், எனக்கு ஒரு பெரிய வேதனை, பஸ்ஸில் தான் முதல்ல பிரயாணம், இப்போ முடியலை, இப்போ L4 L5 பிரச்சனை தான், உட்காந்து பேசுகிறேன். அதனால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். இன்றைக்கி அந்த டாக்டர் பிரகாஷ் பார்க்குற போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ இருமல் இல்லாமல் பேசுகிறேன்னா அவர் கொடுத்த சில மாத்திரைகள் தான். காலையில் வரையில் பயங்கர சளி, பயங்கர இருமல். நான் தனபால்கிட்ட சொன்னேன், யாராவது ஒரு இஎன்டியை பார்க்கணும் அப்படின்னு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இஎன்டிலாம் கிடைக்க மாட்டார், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறார். நிஜமாவே டாக்டர் அப்படின்னு. எப்படி? நிஜமாவே டாக்டர் அப்படின்னு. அவர்கிட்ட ஃபோனில் தான் சொன்னார். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன், அதை எப்படி சாப்பிட்ணுங்கிற அந்த முறை எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டார்.
இப்போ அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் போட்டு தான் இப்போ இருமல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் தேங்க்ஸ் டு டாக்டர் பிரகாஷ். பஸ்ஸில் போனால் அந்த காலத்தில் பஸ்ஸில் தான் போவோம். நான் பூசிகாலம் கிராமமாக போய் தமிழை எப்படியோ வளர்த்துறணும்னு முயற்சி பண்ணோம். நாங்கள் முயற்சி பண்ண தமிழ் அழிஞ்சிக்கிட்டே வந்தது. நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ. இல்லைன்னா தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய்க்கு இப்படி ஒரு கொடுமையா? வார்த்தையை விட்டுட்டாங்கிறாங்க, வரியை விட்டுட்டாங்கிறாங்க. நான் கூட இந்த ரெக்கார்டில் போட்டால் பல பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் சொல்லியிருக்கேன், தேசிய கீதத்தையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் ரெக்கார்டில் போடாதீங்க, நீங்களே பாடுங்க, மனசுலேருந்து பாடுங்க, அடியாளத்துலேருந்து பாடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் மாற்றி சொல்கிறேன், தயவுசெய்து பாடாதீங்க, ரெக்கார்ட்லேயே போடுங்க. ஏன்னா ரெக்கார்டில் போட்டிங்கன்னா பிரச்சனையே வராதுல்ல. இதனால் அதனால திடீர்னு தமிழ் மேலே பற்று வந்துடுது. திடீர்னு விடுங்க, அதுக்கு அல்லது அரசியல் ஆயிரும், விடுங்க, நமக்கு எதுக்காது. பஸ்ஸில் போனால் எனக்கு ஒரு துரதிர்ஷ்டம், நம்ம நினச்சதெல்லாம் நடக்காதுங்கிறதுக்கா மகிழ்ச்சி மந்திரம். டென்ஷன் ஆகுற சூழ்நிலையில் டென்ஷன் ஆகாதீங்க, இதான் மேஜர் மந்திரம்.